ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தினால இந்த காலை வேளையில் உங்களை எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். இன்னைக்கு என்ன நாள்? ஒருத்தவங்க சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாள்? உலக பிரகாரமாய் இன்னைக்கு மதர்ஸ் டேன்னு சொல்லப்படுது. அன்னைய தினம், மதர்ஸ் டே. தாய்மார்கள் எல்லாம், மதர்ஸ்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். மற்ற எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பி மதர்ஸ் டே. ஆண்கள் தான் சத்தத்தை உயர்த்தி சொல்லணும் ஹாப்பி. சின்ன பிள்ளைங்க, ஆண்கள் எல்லாம் ஒரே விஷயம் சொல்லுங்க, ஹாப்பி மதர்ஸ் டே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு வேத வாக்கியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிறதான நம்ம வேற எங்கேயும் வாழலை, உலகத்தில் தான் வாழ். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறதான நாம் ஜெயிக்க வேண்டும். யாருமே அந்த உலகத்தில் தோற்று போகணும்னு யாரும் நினைக்கிறோமா? தோல்வியை கண்டு இன்னைக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்க, +2 இந்த வார்த்தை நிறைய மதிப்பெண்கள் எல்லா பிள்ளைங்களுமே. ஆனால் அப்படி சமீபத்தில் ஒரு துக்கமான ஒரு செய்தி பாருங்க. ஒரு நல்ல படித்த மாணவி 450 மார்க்குக்கு மேல் எடுத்திருக்கு 600. ஆனால் பாருங்க, அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணிட்டா? தோல்வி பயத்தில் தற்கொலை செய்து மரித்து விட்டா. பாருங்க, இன்னும் ஒரு நாள் இருந்திருந்தா அந்த காரியம் நடந்திருக்காது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தோல்வி பயம். ஒரு படிப்பில் தோல்வியினாலும் பிசாசனம் என்ன பண்ணுறான்? உயிர்களை எடுக்கிறான். அதே போல் தொழிலையோ, வாழ்க்கையிலையோ, திருமணத்திலையோ, குடும்பத்திலையோ, எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம ஜெயம் பெற வேண்டும் என்பது நம்முடைய எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆசையும் கூட. ஆனால் அந்த உலகத்தில் தோல்விகளை அதிகமாய் நம்ம சந்திப்பதும் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். எல்லாத்துக்கும் தெரிந்ததான ஒரு வேதம் பகுதி. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. கடைசி வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு விஷய கண்களை மூடுவோமோ, ஒரே விஷய கண்களை மூடி ஆண்டவர் நம்மளோடு இறைப்படும்படியாக கூட நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசுங்கப்பா, நீர் எங்களோடு இடைப்படுங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை தைரியப்படுத்தட்டும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உதவி செய்யட்டும். ஆண்டவரே, முற்றிலுமாய் எங்களை மறைத்து ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் கடைசியாய் தன்னுடைய சீஷனிடத்தில் இருந்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நமக்கு முன்னாடி பிறந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஒரு சில காரியங்களை நம்ம தோல்வி அடையும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த காரியங்களில் நமக்கு முன்னாடி உள்ளவங்க இந்த காரியங்களை நாங்கள் வெற்றி பெற்றதனுடைய கதையை, வெற்றி பெற்றதனுடைய அவங்க அனுபவத்தை சொல்வது வழக்கம். அப்படி தானே? இன்னும் புரியபடி சொன்னால்,
இப்போ என்னை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு சில காரியங்களில் தோற்று போகிறேன்னா, அப்பா அந்த காரியங்களை வெற்றி பெற்றிருந்தா அவங்க வெற்றி பெற்றதின் அந்த ரகசியத்தை, அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க, என்னோடு பகிர்ந்து கொள்வாங்க. ஏன்? நான் அதை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இங்கே ஏசப்பா சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எதற்காக? நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக. அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த உலகம் என்றால் ஆண்டவர் எதை சொல்றாரு? இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்கிறது? வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த உலகம் இருள்னால சூழ்ந்திருக்கிறது, அந்தகாரத்தினால சூழ்ந்திருக்கிறது. பிசாசானவனுடைய ஆளுகைக்குள்ளாக இந்த உலகம் இருக்கிறது. அவன்தான் ஜனங்களை இருளுக்குள்ளாக தள்ளி பாவத்தினாலும் சாபத்தினாலும் மரணத்தினாலும் நிறைத்து வைத்திருக்கிறான். அதான் யோவான் சொல்றார் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, 1ஆம் அதிகாரம் 9, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே எந்த மனுஷனையும் என்ன பண்ண முடியும்? பிரகாசிக்க செய்ய முடியும். யோவான் சுவிசேஷத்தினுடைய அற்புதமான காரியமே புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தில் ஆரம்பிக்காமல் பழைய ஏற்பாட்டின் துவக்கத்தை புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கக்கூடியதான ஒரு சுவிசேஷ புஸ்தகம் தான் யோவான் புஸ்தகம். நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் என்ன பண்ணினார்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று நம்ம படிக்கிறோம். அதே போல யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இதுதான் கிரியேஷன், இதுதான் ஆரம்பம். ஆதியாகமத்துக்கு முன்பு இதுதான் இருந்தது. அப்போ புதிய ஏற்பாட்டில் உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்களை முதல் வசனத்திலே சொல்லக்கூடியதான ஒரு சுவிசேஷம். யோவான் அப்படிதான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுறார். இதை இன்னும் அற்புதமாக சொல்ல போனால், கிறிஸ்துவினுடைய பிறப்பை இந்த வசனத்தில் அவர் சொல்றார். கிறிஸ்துவினுடைய பிறப்பை மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாம் வேற விதத்தில் நடந்த காரியங்களை, இயேசு எப்படி பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், அந்த காரியம் வைப்பர்கள் வருகிறது, ஏரோது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்த சம்பவங்களை சொல்லும்போது சீஷன் ஆகிய யோவான் மாத்திரம் அதனுள்ள அந்த அர்த்தத்தை, அதனுடைய முக்கியமான அந்த கரு பொருளை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிகிறது? அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப பல நேரங்களில் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்? பிசாசை நம்ம எதிர்த்து இருக்க வேண்டும். பிசாசை எதிர்த்து இருந்தால் என்ன பண்ணிடலாம்? இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சிடலாம், இந்த உலகத்தை மேற்கொண்டு விடலாம். பிசாசை ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்க. அப்போது அவன் என்ன பண்ணுவான்? உங்களை விட்டு ஓடி போவான் என்று வாசிக்கிறான். அப்போ இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் பிசாசை எதிர்த்து நிற்கணுமா? அதுதான் முதன்மையான காரியமா அப்படின்னு பார்த்தா, அங்கே தான் நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் பல நேரங்களில் தோற்று போகிறோம். பிசாசை எதிர்த்து நிற்பது மாத்திரம் நமக்கு இந்த உலகத்தில் ஜெயத்தை கொண்டு வராது. பிசாசை எதிர்த்திருந்து போராடுவது நமக்கு முதன்மையான காரியம் கிடையாது. முதன்மையான காரியம் என்ன தெரியுமா? இயேசு முதலாவது நம்ம கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு இல்லாமல் நீங்கள் பிசாசை துரத்த முடியாது. இயேசு இல்லாமல் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு இயேசு இல்லாமல் நம்ம பிசாசை துரத்தி கொண்டு இருந்தால் உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. பாருங்க, உலகமும் உலகத்தின் உள்ள சகலமும் அவர்னால உண்டாகப்பட்டிருந்தது. ஆனா இந்த உலகமோ என்ன பண்ணவில்லை? அவர் அறியவில்லை. 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஏசப்பா சொல்றாரு, என்னிடத்தில் சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்,
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இதுல ஆண்டவர் சொல்லக்கூடியதான ஒரு காரியம், இந்த உலகத்துல உங்களுக்கு கண்டிப்பாக உபத்திரவம் உண்டு. நீங்க 28ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இருந்து படித்து பார்க்கும்போது, நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுதும் நீர் ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, நான் எங்கிருந்து 28ஆம் வசனத்துல படிக்கிறோம், நான் எங்கிருந்து வந்தேனோ, நான் பிதாவின் இடத்துல இருந்து வந்தேன், நான் பிதாவின் இடத்திற்கு என்ன பண்ண போகிறேன், திரும்ப போகிறேன். என்ன சீஷர்கள் சொல்றாங்க, இவ்வளோ நாள் ஓமைகளை பேசிக்கிட்டே இருந்தீங்க, எங்களுக்கு எதுவுமே என்ன பண்ணல, புரியல. இப்பொழுது நீ ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் என்ன பண்ணுகிறீர், பேசுகிறீர். அப்ப சீஷர்கள் பாருங்க, ஏசப்பாவோட 3 வருஷமா இருந்து ஏசப்பா சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அவங்களால புரிந்து கொள்ள முடியல, ஓமைகளை புரிந்து கொள்ள முடியல, வசனத்தை புரிந்து கொள்ள முடியல. ஏசப்பா சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அப்பதான் சீஷர்கள் அறிக்கையிடுறாங்க, இப்போ நீர் பேசுகிறீர், வெளிப்படையாய் பேசுகிறீர். 30ஆம் வசனத்துல அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று. அப்ப பாருங்க, ஏசப்பா ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். உங்களுக்கு கண்டிப்பா இந்த உலகத்துல நான் போக போறேன், பிதாவினிடத்துக்கு போக போறேன், உங்களுக்கு கண்டிப்பா என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனாலும் இந்த உபத்திரவத்தின் மத்தியில, இந்த உலகத்தின் பாடுகள் மத்தியில, இந்த சிறுடிப்பின் மத்தியில உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நான் சொல்லிட்டு போறேன். அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா 33 வாசிக்கிறோம். அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் என்ன பண்றேன் சொன்னேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்க, இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்ப இந்த உலகத்துல, உபத்திரமான உலகத்துல ஏசப்பா என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே வாழ்ந்திருக்கிறேன். ஏற்கனவே இந்த உலகம் எந்த வகையில உபத்திரவமாய் இருக்கிறதோ, எந்த வகையில் அது மோசமாய் இருக்கிறதோ, அதை எல்லாம் நான் கடந்து என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஜெயித்து இருக்கிறேன். அதனால நீங்களும் கண்டிப்பாய் நீங்க ஜெயிப்பீங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இடத்துல உபத்திரம் என்று நம்ம பார்க்கும்போது சீஷர்களுக்கு அதுக்கு நன்றாகவே புரிந்திருக்கக்கூடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்கள்லேயே அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன எழுதுறாரு பாருங்க. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் பாருங்க. ஏசுவா சொல்றாரு, உங்கள் இருதயம் எப்படி இருக்கட்டும், கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி. பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, நீங்க கலங்காதீங்க, உங்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் இருக்கு, ஆனா நான் போனதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். திரும்பி நீங்க தொடர்ந்து 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அல்லேலூயா. ஏசப்பா இப்ப என்ன தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாருன்னா, இந்த உலகம் உங்களை எதிர்த்து நிற்க போகிறது. 14:1 என்ன வாசித்தோம், நீங்க கலங்காதீங்க. 14:1 உங்க இருதயம் கலங்காது இருக்கட்டும், நீங்க தேவனிடத்துல விசுவாசமா இருங்க.
இப்போ 15:8 வாசிக்கிறோம், இந்த உலகம் உங்களுக்கு எதிரடியாய் செயல்பட போகிறது, இந்த உலகம் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட போகிறது. அப்படி செய்யும்போது என்ன பண்ணுங்க, என்னை பகைத்தது என்று அறிந்து கொள்ளுங்க. நான் அதுக்குள்ள தான் போயிருக்கேன், நான் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தான் நானும் போயிருக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். அல்லேலூயா. பாருங்க, இது எல்லாமே இயேசுபா சொல்றது எல்லாமே உபத்திரவம். இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உங்கள் இருதயம் கலங்கடிக்கப்படும். அதுக்கப்புறம் 2வது 15-18 உங்களை புறக்கணிப்பாங்க, உங்களை என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. 16ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்தை பார்க்கலாம், ஜெப ஆலயங்கள்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? உங்களை புறம்பே தள்ளி போடுவாங்க. நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் நம்முடைய நாட்கள்ல நம்முடைய சபையிலையோ இல்லாட்டி நம்முடைய வசிக்கக்கூடியதான இடங்கள்லையோ இந்த உபத்திரவங்கள்லாம் நடக்கலன்னு யோசிக்கலாம். இது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இந்திய தேசத்திலே பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, அந்த நாட்கள் என்ன ஆயிடுச்சு? உங்களை ஜெப ஆலயங்கள்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? புறம்பே தள்ளி போடுவாங்க. அடுத்து 4வது காரியம் என்ன நடக்கும்? என்ன உபத்திரவம்? தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அல்லேலூயா. உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். இன்னைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறது. மதவாத சக்திகள் என்ன நினைக்கிறாங்க? ஜனங்கள், அது தீவிரவாத கும்பலா இருக்கட்டும் இல்லாட்டி மதவாத கும்பலா இருக்கட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது அவங்க தேவனுக்கு என்ன செய்கிறாங்க? தொண்டு செய்வதாய் அப்படியே இந்த வேத வாக்கியம் நிறைவேற இன்னைக்கு கால சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தீவிரவாத அமைப்புகள் அப்படித்தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்துத்துவ அமைப்புகள் அப்படித்தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுபா சொன்னார், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும், இது எல்லாம் என்னுடைய நாமத்தினால நடக்கும். 6ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் தொடர்ச்சியா தான் சொல்லிட்டு வந்து, நான் உங்களுக்கு உபத்திரவம், உங்களுக்கு வரப்போகிற பாடுகள், இதையே நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? நான் பேசி கொண்டிருக்கேன். அதனால உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? துக்கத்தால நிறைந்திருக்கிறது என்று இயேசுவா சொல்றார். இதை சொல்லிட்டு தான் திரும்பி 33 சொல்றாரு. 33ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு சொன்ன. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுதான், ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க. வரிசையாய் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வந்ததான சபைக்கு வருகிறதான உபத்திரவம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற உபத்திரவம், எல்லாத்தையும் பார்த்து அஞ்சாதீங்க. உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நீங்க திடன் கொள்ளுங்க. சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஜெயித்தேன். சரி, தொடர்ந்து ஏசப்பா சொன்ன காரியங்களை பார்த்தோம். இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். இதை எப்படி இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்வது? இதே யோவான் என்ன பண்றாரு? நிருபங்களை எழுதுகிறார். இதே யோவான், சீஷனாகிய யோவான் நிருபங்களை எழுதும் போது ஒரு 4 காரியங்களை எழுதுற. யார் இந்த உலகத்தை ஜெயிப்பார்? யார் இந்த உலகத்தை மேற்கொள்ளுவார்? யார் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? இந்த 4 காரியங்களை மாத்திரம் இந்த காலை வேளையில தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியமாக 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. யோவான் பாருங்க, அதே அங்க யாரு எப்படி யோவான் சொன்னாரோ அதே யோவான் தான் இங்கேயும் நிருபத்தை எழுதுறாரு. இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு? ஒரு காரியத்தை சொல்றாரு. பிதாக்களை சொல்றாரு, வாலிபர்களை சொல்றாரு, பிள்ளைகளை சொல்றாரு. நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்களே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். இங்கே யோவான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா,
பிதாவை யார் அறிந்திருக்கிறானோ முதலாவது அவன் இந்த உலகத்தை ஜெயிப்பான். அல்லேலூயா. 4 காரியத்தை சொல்றாரு இந்த நிருபத்துல. யார் இந்த உலகத்தை ஜெயிப்பான்? அது முதலாவது சொல்றாரு, யாரு பிதாவை அறிந்திருக்கிறானோ இந்த உலகத்தை ஜெயிப்பான். ஆனா யோவான் சுவிசேஷம் முழுவதுமாக இருக்கக்கூடியதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். பாருங்க, யோவான் நிருபத்தை, அதாவது யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் நமக்கு தெளிவாய் தெரியும். இப்போ தொடர்ச்சியா வசனங்களை சொல்றேன், அதை வாசித்து பாருங்க. ஒரு காரியம் நமக்கு தெளிவாய் தெரியும். அந்த நாட்கள்ல வசித்ததான ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனையோ பிதாவையோ என்ன பண்ணவே இல்லை, அவங்க அறியவே இல்லை. தேவனை அறியாத யாருமே இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை அறியாத, பிதாவை அறியாத ஒரு மனுஷனும் இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. 31ஆம் வசனத்தை வாசிங்க. 31. நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பாருங்க, யோவான் சொல்றார், நானுமே இவரை என்ன பண்ணியிருக்கிறேன், அறியாம தான் இருந்தேன். 33 வாசிங்க. 33. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அல்லேலூயா. அப்ப யோவான் என்ன சொல்றாரு, ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, நானும் தான் உங்களை போல எப்படி இருந்தேன், அறியாம இருந்தேன், இயேசுவை அறியாம இருந்தேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இறங்குறாரோ, பரிசுத்த ஆவியானவர் யார் மேல ஊற்றப்படுகிறதோ அவர்தான் தேவன், அவர்தான் கர்த்தர் என்பதை பரிசுத்த ஆவியானனால நான் என்ன பண்ணப்பட்டேன், எனக்கு சொல்லி இருந்தார். அவர் சொன்னனால நான் என்ன பண்ணேன், அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. இயேசுப்பா ஆண்டவராகி, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலையும் தெளிவாய் சொல்லுகிறது, நம்ம புதிய ஏற்பாட்டில் அதுக்குண்டான வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். யோவானின் சுவிசேஷம் யோவான்ல 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மையும் நீர் அனுப்பினவன் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் அனுப்பினதான இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இயேசப்பாவை அறியாம இந்த உலகத்துல ஒருத்தனும் என்ன பண்ணவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. யோவான் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவானின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அங்க யோவான் சொன்னார், நீங்க பிதாவை அறிந்திருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க என்று சொன்னார். ஆனா இங்க ஏசப்பா என்ன சொல்றாரு, என்னை அனுப்பினவரை நீங்க என்ன பண்ணல, அறியவில்லை. என்னை அனுப்பினவரை நீங்க இன்னும் அறிய வேண்டிய விதத்துல அறியல. 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதே யோவான், இது எல்லாமே யோவான் தான் சொல்றாரு. யோவான் 15. இன்னைக்கு நம்ம யோவான் 1 யோவான் 2குள்ள தான் நம்ம பார்க்க தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவரை அனுப்பினவரை அறியாதபடியினால. தொடர்ச்சியா யோவான் இந்த காரியத்தை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க, 16:3. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். இது எல்லாமே இந்த உபத்திரவத்தின் காரியங்களை தான் இங்க இயேசுப்பா சொல்றார். இந்த உபத்திரவம் நடக்கும். ஏன்
அவங்க உங்களை என்னைய அறியலை, என் பிதாவை அறியலை. ஆனால் நீங்கள் அதை அறிந்திருந்தால் அந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. அதை செய்கிறவங்க அதை அறியலை, விரோதமாய் செயல்படுறவங்க அவர் அறியலை. 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஏசப்பாவை குறித்ததான அறிவு, வேத வாக்கியங்களை குறித்ததான அறிவு, அவர் சொன்னதான வசனங்களை குறித்ததான அறிவு இல்லவே இல்லை என்பதை இங்கே யோவான், சீஷனாகி யோவான் இங்கே தெளிவுபடுத்துறார். அப்புறம் எப்படி நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? அப்புறம் எப்படி நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க? இதே சுவிசேஷத்தில் சீஷனாகிய யோவான் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இப்படி அறியாமல் நீங்கள் போயிடக்கூடாது. இப்படி ஆண்டவர் யார், பிதா யார் என்பதை நீங்கள் அறியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகவே எந்த சுவிசேஷத்தில் இல்லாத ஒரு 7 காரியங்களை இங்கே யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? 7 நானே, 7 முறை ஏசப்பா நானே என்று சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். அது எதற்கு யோவான் சொல்றாருன்னா, அப்பதான் நீங்க அறிந்து கொள்ள முடியும் ஏசப்பா யார் என்பதை நீங்க அறிந்து கொள்வதற்காகவே அந்த 7 ஸ்டேட்மெண்ட். 7 நானே, ஜீவ அப்போ நானே. யோவான் 6ஆம் அதிகாரம் 35 வாசிக்கிறோம். உலகத்தின் வெளிச்சம், அந்த உலகத்துக்கு வெளிச்சம் நானே. 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நானே வாசல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நானே நல்ல மெய்ப்பெண் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நானே மெய்யான திராட்சை செடி 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதை எதற்கு யோவான் எழுதுறாருன்னா, அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏசப்பா சொன்ன வார்த்தைகளே அவர் 7 முறை சொல்லியிருக்கிறார். நானே இந்த காரியங்களை நானே, என்னை அறிந்து கொள்ளுங்க. இந்த காரியங்களை பிதா இயேசுதான் இந்த காரியங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அவர் தான் நித்திய ஜீவன் என்று அறிந்து கொள்ளுங்க. அவர் தான் உலகத்துக்கு வெளிச்சம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அவர் தான் வழி சத்தியமும் ஜீவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க. உயிர்த்தெழுதலும் ஜீவன் அவர் என்பதை அறிந்து கொள்ளுங்க என்பதற்காகவே யோவான் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறார். ஏன்னா நமக்கு முன்னாடி என்ன வாசித்தோம்? அவர் அறியவில்லை, பிதாவை அறியலை, இயேசுவை அறியலை. ஏசப்பாவே பல இடங்களில் சொல்றார், அவங்களை என்னை அறியாதனாலேயே இந்த காரியங்களை உங்களுக்கு செய்கிறாங்க. யோவான் என்ன பண்றாரு? இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க அறியும்படியே ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை எழுதி வைக்கிறார். இப்போ ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடிகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம தெளிவாய் வாசித்தோம். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? பிதாவானவரை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம் 2ஆம் அதிகாரம் 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிக்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரை நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 2 வசனங்களையும் பொல்லாங்கனை என்று வந்திருக்கும். அப்படின்னா அந்த உலகத்தின் உள்ளவனை, இந்த உலகத்தின் காரியங்களை அதுதான் நம்ம பார்க்க முடியும். பாருங்க, 2வது காரியம் என்ன? முதலாவது காரியம் சொன்னேன், நீங்க பிதாவை அறிந்திருந்தால் இந்த உலகத்தை என்ன பண்ணுவீங்க? ஜெயிப்பீங்க. 2வது காரியம், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருந்தால் இந்த உலகத்துல ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவ வசனம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. தேவ வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும், தேவ வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் என்ன பண்றோம்? அறிவிக்கிறோம். அது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அவர் நாங்கள் கண்களினால கண்டோம், நாங்கள் நோக்கி பார்த்தோம், எங்க கைகளினால தொட்டோம். அந்த ஜீவ வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து. யோவான் 1:1 எல்லாருமே தெரியும், நம்ம வாசித்தோம். இப்ப
அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை நம்ம நன்றாய் அறிந்திருக்கு. 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமை. இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே என்ன பண்ணுகிறாரா? வாசம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை நமக்குள்ள வாசம் பண்ணி நிலைத்திராட்டி இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். இந்த வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை, இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். 1 யோவான் 2:14 நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். 2:14 தேவ வசனம் உங்களில் நிறைத்திருக்கிறது என்றும், தேவ வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யோவான் 15:7 வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. ஏசப்பா தான் இந்த வார்த்தை தெளிவா சொல்றார். இது எல்லாமே பாருங்க, இதை வெவ்வேறு நபர்கள் எழுதவில்லை. யோவான் மாத்திரம்தான் அந்த நிருபங்களை எழுதுறார், யோவான் சுவிசேஷத்தை எழுதுறார். அதனால நமக்கு தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது அவர் என்ன சொல்ல வர்றார் என்பத காரியங்களை. என்ன சொல்றாரு? ஏசப்பா தான் சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தைகளை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால். அங்க என்ன சொல்றாரு? இந்த தேவ வசனம் உங்களை நிலைத்திருந்தால் இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க, பொல்லாங்கனை ஜெயிப்பீங்க. ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை தான் அங்க திரும்ப சொல்றாரு அவர். ஏசப்பா இங்க என்ன சொல்றாரு? என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்க என்ன கேட்டுக்கொண்டால் அது என்ன பண்ணப்படும்? உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்தை காட்டிலும் மேன்மையான வசனம் எதுவும் உண்டா? பல நேரங்கள்ல நம்முடைய தேவைகளுக்காக பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அப்படிதானே? நம்ம உலகத்தின் தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எல்லாமே நம்ம ஜெபிப்பது அவசியம். ஆனா பாருங்க, ஏசப்பாவே இந்த வார்த்தை நீங்க எத்தனை கேட்டுக்கொள்கிறீங்களோ அது உங்களை செய்யப்படும். நீங்க எது ஜெபிக்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருந்தா உங்களுக்கு அது செய்யப்படும், உங்களுக்கு செய்யப்படும். 7ஆம் அதிகாரம், இதே யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை கூட, வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லல, ஆனா வசனம் பரிசேயர்கள் சொன்னதான ஒரு காரியமா இருந்தாலும் கூட, வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? சபிக்கப்பட்டவர்கள். 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. 20ஆம் அதிகாரம் 9வது வசனம், அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். வேத வாக்கியத்தை நம்ம அறியவில்லை என்றால் இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ண வேண்டும்? வசனம் நமக்குள்ள ஆண்டவராகிய 17:7 வாசித்தது போல அந்த மெய்யான திராட்சை செடியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்க வேண்டும், வேரூன்ற வேண்டும். எப்படி வேரூன்ற போகிறோம்? அவருடைய வார்த்தையினால, அவருடைய வார்த்தையின் மூலமாக. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய கற்பனைகளை இங்க, அதாவது யோவான் என்ன சொல்றாரு? அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறதினாலே அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் என்ன பண்றோம்? இதனால் அறிவோம். தொடர்ந்து வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அல்லேலூயா. அப்ப இங்க சொல்ல வர காரியம் என்ன தெரியுமா? நிலைத்திருக்கிறதுன்னா என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்த, தேவ வசனத்தில் நிலைத்திருந்தால் ஜெயிப்போம் என்று சொல்றோம். அப்படி நிலைத்திருக்கிறது என்ன தெரியுமா? அதன்படி நம்ம செய்ய வேண்டும், அதன்படி நம்ம கை கொள்ள வேண்டும். அந்த கற்பனைகளை, அந்த வார்த்தையை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளாமல் போனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? பொய்யனா இருக்கிறோம். நமக்குள்ள சத்தியம் இல்லை.
தொடர்ந்து வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுமிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். பாருங்க, நாம் அவளுக்குள் இருப்பதை எப்படி நம்ம அறிந்திருக்கிறோம்? அவருடைய வசனத்தை கைக்கொள்வதன் மூலமாக தான் நம்ம இயேசுவுக்குள்ளே இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியுமா? அல்லேலூயா. பாருங்க, நம்மளை நம்மவே சோதித்து பார்த்துக்கணும்னா, நான் இயேசுவுக்குள்ள இருக்கேனா அப்படின்னு நீங்களும் நானும் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி, வசனத்தை நம்ம கை கொள்ளுறோமா, வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா, வசனத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோமா என்ற ஒரே ஒரு காரியத்தில் நம்ம சரியாக இருந்தால் நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்குள்ள, அந்த வசனத்திற்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றவன் இயேசு எப்படிலாம் நடந்தாரோ அதே மாதிரி தானும் நடக்க வேண்டும். 14ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இதுதான் நமக்கு அந்த மைய வசனம். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்று, அதனால நீங்க ஜெயிப்பீங்க. 17 வாசிங்க, 17 வாசிங்க. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. தொடர்ச்சியா அந்த வசனங்களை வாசித்து கொண்டே வரும்போது அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய சித்தம் அதனால் என்ன? தேவனுடைய இந்த முன்பாடு, நம்ம முன்னாடி உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையின்படி யார் நடந்து கொள்கிறாங்களோ, யார் அதன்படி நிலைத்திருக்கிறாங்களோ, யார் அதை அந்த கற்பனைகளை கை கொள்றாங்களோ அவங்க தான் என்றென்றைக்குமே என்ன பண்ண முடியும்? நிலைத்திருக்க முடியும். ஒருவன் தேவனுக்குள்ளாக வாழ்றான் என்றால் அவன் அந்த வசனங்களின்படி அவன் நடந்தாதான் அவன் வாழ முடியும். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசிங்க. சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராதென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். என்ன எழுதுறேன்? தொடர்ந்து 24ல இருந்து வாசிங்க. 24. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பாருங்க, இப்ப நம்ம வாசித்ததான அந்த 24ஆம் வசனத்துல 25ஆம் வசனத்துல கூட பாருங்க. 25ல நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி செய்ய போகிறார், அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார் என்றால், இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி யார் நிலைத்திருக்கிறாங்களோ, யார் இந்த வார்த்தையில ஆதி முதல்னா என்ன? அந்த வசனமாகிய வார்த்தை எப்போ ஆதி முதலாகிய இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையின் மேல யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. 26ல தான் வாசிக்கிறோம். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளின்படி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த நித்திய ஜீவன் உண்டு. 28ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இதை எப்ப வரைக்கும் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம திரும்ப சந்திக்கும் வர, அவர் முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு போய்விடாதபடி இந்த வார்த்தையாகிய வசனத்துல நம்ம வேரூன்றி இருக்க வேண்டும். இந்த வார்த்தையாகிய வசனத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும், கற்பனைகளை நிலைத்திருக்க வேண்டும். இதை செய்யாட்டி இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 29ஐயும் வாசிங்க. நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா.
3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். 3ஆம் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. தொடர்ச்சியா வருகிறதான ஒரு வார்த்தை நிலைத்திருக்கிறல். நிலைத்திருக்கிறவன், நிலைத்திருக்கிறவன். இதுக்கு முன்னாடி இந்த நிலைத்திருக்கிறதற்கு நம்ம வேறொன்று இருக்கிறதற்கு இந்த 27ஆம் வசனம் நினைக்கிறேன், இந்த அபிஷேகத்தை 27ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் என்ன பண்ணுகிறது? உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அது சத்தியமா இருக்கிறது. இதுதான் முக்கியம். அந்த சத்தியமா இருக்கிறதான அந்த வேத வசனம், அந்த சத்தியம் உள்ளதா இருக்கிறதான வேத வார்த்தைகள் தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து போதித்து கொண்டு நீங்க நிலைத்திருக்கிறதற்கு ஏதுவாக அது உங்களுக்கு போதித்தபடியே அவத்துல என்ன பண்ணுங்க? நிலைத்திருப்பீர்களாக. அப்ப என்ன சுருக்கமா சொல்ல போகணும்னா, இந்த வார்த்தைகளின்படி சொல்ல போகணும்னா, வசனத்தின்படி சொல்ல போகணும்னா, வேத வாக்கியத்துல நிலைத்திருந்தா அதுவே உங்களை கடைசி வரைக்கும் என்ன பண்ணும்? கொண்டு போய் சேர்க்கும், உங்களை ஜெயமுள்ளதாய் மாற்றும். அது எப்படி மாற்றும்? உங்களுக்கு உன்னதத்திலிருந்து அந்த வேத வாக்கியத்துல நீ உண்மையா இருந்தா அந்த சத்தியமாகிய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக அது தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக போதிக்கப்பட்டு சகல சத்தியத்திலையும் உங்களை நடத்தி நீங்க நிலைத்திருக்கும்படியாக, இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கும்படியாக உங்களை தொடர்ச்சியாக அது வழி நடத்தும். அப்ப 2வது காரியம், நம்ம வாசித்த வசனங்களின்படி 2வது காரியம், தேவ வசனம் உங்களுக்குள்ள 2:14 வாசித்தோம். 1 யோவான் 2:14 தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்றும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால். அப்ப தேவ வசனம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நிலைத்திருந்தால், அதெல்லாம் என்ன கற்பனைகளின்படி நம்ம செய்ய வேண்டும். நம்ம அவருக்குள்ள நடக்கிறோம் என்றால் ஒரு வசனத்தின்படி நம்ம நடக்கிறோம். இல்லாட்டி நம்ம சத்தியவான்கள் கிடையாது. சத்தியத்தை விட்டு நம்ம புறம்பே போறோம் என்று அர்த்தம். எல்லா வசனங்களையும் பார்த்தோம். அந்த சத்தியமாகிய அபிஷேகம் நம்மளை சரியாகி வழி நடத்தும், இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. 3வது காரியம் நான் வேகமாய் போகிறேன். 3வது காரியம் 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 3வது காரியம், நீங்க தேவனால் உண்டாக்கப்பட்டதுனால இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஃபுல்லா தூங்கியாச்சு, சர்ச்சே தூங்கியாச்சு. நீங்க தேவனால் உண்டாக்கப்பட்டதுனால என்ன பண்ணுவீங்க? இந்த உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பது எல்லா உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, 3வது காரியம், நீங்க தேவனால் பிறந்திருக்கிறவர்கள் என்றால் உலகத்தை ஜெயிப்பீங்க. இது 2 முறை யோவான் சொல்றார். 4:4 சொல்றாரு, 5:4 சொல்றாரு. 4:4 சொல்றாரு, நீங்கள் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்கள் என்ன பண்ணீங்க? ஜெயித்தீர்கள். ஏனென்றில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இங்க யோவான் சொல்ல வரக்கூடிய காரியம், நீங்க யாருனால உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க? நீங்க யாருனால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க? நீங்க பெரிய தேவனால உண்டாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க, உங்களுடைய தகப்பன் எப்படி வெற்றி பெறுகிறாரோ, உங்க தகப்பன் எப்படி ஜெயம் எடுக்கிறாரோ, நீங்களும் என்ன பண்ணுவீங்க? ஜெயம் எடுப்பீங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்ம தொடர்ந்து இன்னொரு அடுத்த பாயிண்ட்லையும் பார்க்கலாம். பாருங்க, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசிக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். யார் தேவனால பிறந்தவங்க? யார் தேவனால பிறந்தவங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருமே தேவனால் பிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க, தேவனால் பிறந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
1 யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அல்லேலூயா. இப்ப இங்க ஒரு வார்த்தை வருது, தேவனால் உண்டானவர் அல்ல. தேவனால் உண்டானவன் உலகத்தை ஜெயிப்பான். இங்க பார்க்கலாம், தேவனால் உண்டானவன் அல்ல. பாருங்க, பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துவதே கிடையாது. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவனே அல்ல. அப்ப யார் யாரெல்லாம் கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க, அவங்க தான் இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தும். 12 கூட வாசிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயீனை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. 14 வாசிங்க. தன் நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். பாருங்க, தேவனால் பிறந்தவர்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க, அப்படிதானே வசனம் சொல்லுது. அப்ப தேவனால் பிறந்தவர்களுக்குள்ள உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும். அப்படி அந்த அன்பு இல்லாட்டி, அது ஒரு சகோதரனை கூட அன்பு செய்ய முடியாட்டி அவன் தேவனால் பிறந்தவனே அல்ல. அவன் தேவனால் பிறந்தவனே அல்ல. வசனம் என்ன சொல்றது, இங்கே காயினை இங்க எடுத்துக்காட்டாய் காட்டி அவன் எப்படி என்னென்ன காரியங்கள் கொலை செய்ததை இங்க வசனம் என்ன பண்ணுது, தெளிவாய் சொல்லுகிறது. 3:12 ஆதியாகமத்தில் நடந்த காரியங்களை சொல்லப்படுது. வசனம் தெளிவாய் இங்க பேசுகிறது. அப்ப இதை எடுத்துக்காட்ட சொல்லி இவன் யாரு கிடையாது, அப்ப கிறிஸ்துவினால் உண்டானவனே அல்ல. ஏன்? இவனுக்குள்ள அன்பு இல்லை, அன்பு செயல்படல. 1 யோவானின் புஸ்தகம் 4:1 கூட வாசிப்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தொடர்ந்து வாசிங்க. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியாகவே. அடுத்து 2வது காரியம், தேவனால் எது உண்டானதல்ல? மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதே அல்ல. முதலாவது காரியம் பார்த்தோம், யார் யாரெல்லாம் அன்பு செய்யலையோ, தன் சகோதரனை கூட அன்பு செய்ய முடியல, அவங்களாம் யாரும் கிடையாது, தேவனால் உண்டானவர்கள் அல்ல. முதலாவது காரியம் என்ன பார்த்தோம், தேவனால் உண்டானவர்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. தேவனால் பிறந்த எதுவும் இந்த உலகத்தை ஜெயிக்கும். அப்ப எதெல்லாம் இங்க அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு யோவான், எதெல்லாம் தேவனால் உண்டானது அல்ல, உனக்குள்ள அன்பு இல்லையா, நீங்க தேவனால் உண்டானவர்கள் அல்ல. மாம்சத்தினால அந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண முடியலையா, நீங்க தேவனால் உண்டானவர்களே அல்ல, நீங்க தேவனால் உண்டானவர்கள் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, இந்த சுவாபம் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அன்பு பல நேரங்கள்ல கிறிஸ்துவினுடைய அன்பை நம்மளால வெளிக்காட்ட முடியல. பல நேரங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தைரியமாய் அறிக்கை செய்கிறோமா, எல்லா இடங்களிலும் வசனம் தெளிவாய் சொல்கிறது. அப்படி நம்ம அறிக்கை செய்ய முடியாட்டி நம்ம தேவனால் உண்டானவர்களே அல்ல. ஏன்னா தேவனால் உண்டானவைகள் என்ன பண்ணும், இந்த உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். அப்ப அன்பு நமக்குள்ள இருந்தா, சகோதரத்துல காண்பிக்கிற அன்பு நமக்குள்ள இருந்தா இந்த உலகத்தை ஜெயிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினால காரியங்களை தெளிவாய் அறிக்கையிடும் போது இந்த உலகத்தை நம்ம ஜெயிப்போம். அல்லேலூயா. 6ஆம் வசனத்துக்கு வருவோம். 6ஆம் வசனத்துக்கு
4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. திரும்ப இந்த காரியத்தை சொல்றார். திரும்ப இன்னொரு முறை இந்த காரியத்தை வலியுறுத்துகிறார். ஒருவர் எப்படி இருங்க? அன்பா இருக்க கடவுள். பாருங்க, யோசிச்சு, அன்பா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்தையே ஜெயிக்கிறோம். இந்த உலகத்தையே ஜெயிக்கிறோம். ஏன்னா நம்ம ஆண்டவனால உண்டாக்கப்பட்டிருக்கோம். தேவனால் உண்டானவைகள் எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். 7ஆம் வசனத்தை கூட நம்ம 7ஆம் வசனத்துல வாசித்தோம். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை என்ன பண்ணியிருக்கிறான்? அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, 11ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்தை கூட பாருங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அல்லேலூயா. தேவனை ஒருபோதும் யாரும் என்ன பண்ண கண்டதில்லை. இங்க என்ன சொல்றார் யோவான்? நீங்க மற்றவரிடத்தில் அன்பு கூறுதலின் மூலமாக தேவன் யார் என்பதை நீங்க காண்பீங்க, நீங்க வெளிப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துங்க. நீங்க தேவனால் உண்டாக்கப்பட்டவங்கள்ல, தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும்ல. நீங்க தேவனுடைய அன்பை மற்றவரிடத்துல காண்பீங்க. அல்லேலூயா. 12ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிற 15ஆம் வசனம் பாருங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். இப்ப 2வது காரியம். முதல்ல அன்பு, 2வது ஏசப்பா தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் என்ன பண்ணுகிறார்? நிலைத்திருக்கிறார். அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். அப்ப தேவனால் பிறந்தவன் இந்த உலகத்தை ஜெயிப்பான் அப்படின்னா, தேவனால் பிறந்தவன் இந்த உலகத்தை செய்ய வேண்டிய 2 காரியம். அவனுக்குள்ள அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு அவனுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். 2வது காரியம், தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிக்கை செய்ய வேண்டும். இது 2ஐயும் அவன் செய்யாட்டி அவன் யாரு கிடையாது? தேவனால் உண்டாக்கப்பட்டவனே கிடையாது. அப்போ என்ன பண்ண முடியாது? நம்ம வெற்றி பெற முடியாது, ஜெயம் பெற முடியாது. இந்த 2 காரியத்தையும் செய்தா வசனம் தெளிவாய் சொல்கிறது. 1 யோவான் 4:4 வாசித்தோம், 5:4 வாசித்தோம். தேவனால் உண்டானது இந்த உலகத்தை ஜெயிக்கும். 5:4 போடுங்க. 5:4 தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். கடைசியாக 4வது காரியம், கடைசியாக 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவாவை விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்தை ஜெயிப்பான். முதலாவது காரியத்தை பார்த்தோம். முதலாவது காரியம், பிதாவை நீ அறிந்திருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்திருந்தால் இந்த உலகத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்க ஜெயிப்பீங்க. 2வது காரியம், தேவ வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால் நீங்க இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. 3வது காரியம், நீங்க தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க, அதனால இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. உங்களுக்குள்ள அன்பு இருக்கணும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யணும், அவரை தேவனுடைய குமாரன் என்று. 4வது காரியம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்தை ஜெயிப்பான். அவனை அன்றி யார் ஜெயிக்க முடியும்? அதுதான் அந்த வசனம் சொல்லுது. விசுவாசிக்கிறவனை அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்ற ஒரு கேள்வியோடு வசனம் சொல்லுது. ஏசப்பா விசுவாசிக்கிறவனை தவிர யாராவது இந்த உலகத்தை ஜெயித்திட முடியுமா? யாருனாலையும் முடியாது. அப்படி ஜெயிக்கிறதுனா இது யார் ஜெயிக்க முடியும்? ஏசப்பா விசுவாசிக்கிறவனை தவிர இந்த உலகத்தை யாருமே ஜெயிக்க முடியாது. அதான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முன்னாடியே வாசித்தோம், திரும்பி வாசிப்போம். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். பாருங்க, தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். விசுவாசம் அவனுக்குள்ள நிலைத்திருக்கிறது.
5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 5ஆம் உங்களுக்கு அதிகாரம். நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதி இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம வைக்கிற விசுவாசம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். அதனாலதான் நமக்கு நித்திய ஜீவன், அதனால்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியதான சக்தி நமக்கு இருக்கிறது, பலன் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தை அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் எவனும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. யார் ஜெயிக்க முடியும் என்று யோவான் கேட்கிறார். இப்ப 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம். யோவான் 16:33, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்ப நம்ம பார்த்ததான இந்த 4 காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ததுனால தானே அவர் சொல்ல முடியும். ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம வாசித்ததான இந்த 4 பகுதிகளையும் 4 காரியங்களையும் பிதாவை அறிந்திருக்க வேண்டும். அடுத்து என்ன? வசனத்துல நிலைத்திருக்க வேண்டும். தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்க வேண்டும். விசுவாசம், யார் யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ உலகத்தை ஜெயிப்பாங்க. கடைசியாக இது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில செய்ததுனால தான் அவர் தைரியமாய் சொல்ல முடிந்தது, நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 13:3, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறது என்பதையும் என்ன பண்றா? இயேசு அறிந்து, பிதாவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருந்தார். முதலாவது காரியமே என்ன? இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரையும் பிதாவையும் என்ன பண்ண வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். யோவான் தான் சொன்னார், நீங்க அறியவில்லை, பிதாவை அறியவில்லை. நீங்க பிதாவை அறியாதனால தான் இந்த காரியங்கள்லாம் செய்றீங்க. என்னை அறியவில்லை. தேவ வசனத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுது. இரண்டாவது காரியம், ஏசப்பாவுக்குள்ள தேவ வசனம் நிலைத்திருக்க வேண்டும். ஏசப்பா தான் வசனம், ஏசப்பா தான் வார்த்தை, ஏசப்பா தான் ஜீவ வசனமா இருந்தார். யோவான் 1:14, 14:6, 1 யோவான் 1:1, இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தை. அவர் தான் வசனம், சத்தியம், அவர் தான் வார்த்தை, அவர் தான் ஜீவ அப்பம். அப்ப அந்த காரியமும் நமக்கு நிறைவேறுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, தேவனிடத்திலிருந்து வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலையும் 8ஆம் அதிகாரம் 42ல வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். மூன்றாவது காரியம் என்ன? நீங்க தேவனால் உண்டாக்கப்பட்டவங்க. You are from God. நீங்க தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறவங்க, நீங்களும் நானும். அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறா அவங்களும் தேவ பிள்ளைங்க. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்றார், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். 13:3 பாருங்க, 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அறிந்து, தேவனிடத்திலிருந்து வந்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். 16:30 பாருங்க, 16:30, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். கடைசியில பாருங்க, இதனாலே நீ தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்றார்கள். பாருங்க, இங்க நம்ம படிக்கக்கூடிய அந்த 4 காரியங்கள், யோவான் சொல்லக்கூடியதான 4 காரியங்களுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அறிந்திருந்தனால இந்த உலகத்தை ஜெயித்தார். கடைசியாக யோவான் 3:14 வாசிக்க. 3:16 எல்லாத்துக்கும் தெரிந்ததான ஒரு வேத வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 18ல வாசிக்கும் போது அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அல்லேலூயா. அதே போல 3:36, 6:69, 9:35 இந்த வசனங்களை எல்லாம் நீங்க 19:7, 1ஆம் அதிகாரம் 34, 1ஆம் அதிகாரம் 49 இந்த வசனங்களை எல்லாத்தையும் நீங்க படித்து பாருங்க. ஒரு காரியம் நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள முடிகிறது. சீஷனாகிய யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயிப்பாரையானார், அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் ஜெயிப்பதற்குண்டான வழிகளை தன்னுடைய நிருபத்தில் அவர் தெளிவாக எழுதுகிறார். நீங்கள் ஆண்டவரை பிதாவை அறிந்திருந்தா இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. தேவ வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருந்தா இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. அதே போல் நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க, இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. தேவனால் உண்டாக்கப்பட்டதுனால மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள அன்பு இருக்க வேண்டும், சகோதரர் மத்தியில் அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும், தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். இப்படி செய்தால் நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவங்க, இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. கடைசியாக அவர் சொன்னார், கடைசியாக பார்த்தோம், தேவன் விசுவாசிக்கிறவனை அல்லாமல் யார் இந்த உலகத்தை ஜெயிப்பா? இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தை தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை காட்டிலும் யார் இந்த உலகத்தை என்ன பண்ணவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நின்று எல்லாம் எழும்பி நிற்போமா? ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் கை தூக்குங்க பாப்பா, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாம் எழும்பி நிற்போம், எல்லாம் எழும்பி நிற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? அவங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவங்களையும் ஒரு சில காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். சபையில் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீங்க, உங்களுக்கு தீயில் உண்டாகும், புறக்கணிப்பு உண்டாகும், உங்களை பகைப்பாங்க, அவங்க இருதயம் துக்கத்தினால, நான் சொன்ன காரியங்களால உங்க இருதயம் துக்கத்தினால நினைந்திருக்கும். ஆனாலும் திடன் கொள்ளுங்க, உங்களுக்கு இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்க. ஏன்னா நான் ஜெயித்திருக்கிறேன், நம்ம அப்பா ஜெயித்திருக்கிறார், ஏசப்பா ஜெயித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்ம ஜெயிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம், தகப்பனே இந்த உலகத்தை நாங்க ஜெயிக்கணும்ப்பா, இந்த உலகத்தில் உள்ள பொல்லாங்கன்னு நாங்க ஜெயிக்கணும் தகப்பனே. அதற்கு ஆண்டவரே உம்மையும் பிதாவானவரையும் அறியணும் தகப்பனே. தகப்பனே உடைய வேத வசனத்தை நாங்க அறியணும், உடைய வேத வசனத்துல நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே நாங்க தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆண்டவரே எஸ்ஸப்பா தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம் அப்பா. அப்படியானால் தகப்பனே எங்களுக்கு அன்பு நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே தேவன் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை நாங்கள் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே விசுவாசிக்கிறவன் அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவனை அல்லாமல் யார் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? ஆண்டவரே இந்த சத்தியங்களை நீர் எனக்கு ஆண்டவரே இன்னைக்கு எங்களை நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இதை நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே இதை நாங்கள் எங்க இருதயத்துல எங்க வாழ்க்கையில அபியாசித்து இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.